புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இன்னொரு அப்பளம் சாப்பிடுங்க. बस बस அப்பா पानी गरम पानी मुझे पानी दे दो मुझे पानी दे दो मैं नहीं आऊंगा मैं नहीं उठूंगा मुझे ये खाना बस नहीं हुआ और भी खाऊंगा मेरा पेट अभी भी भरा नहीं और भी खाएगा चिल्लाइए मत। वो आ रहा भी है उसे मारो प्लीज उसका खून करो वो मत मारो पानी कुड़िए। ओए बदमाश ओए बदमाश पिताजी तुझे नहीं छोड़ूंगा उसने बुला मैं खत्म करूंगा उसने बुला बदमाश बदमाश मैं खत्म करूंगा मैं उससे 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 ஏண்டா என்ன அண்ணா ராத்திரி மப்புல எங்க போய் படுத்தானே தெரியலடா. எங்க இங்க எங்க திறந்து வீட்டுல போய் பட்டுன்னு இருக்கான் பாட்டி. குட் மார்னிங். அப்பா அப்பா என்னம்மா துளசி யாரோ என் பெட்ல யாருமா இது தெரியலையே. திருட வந்தவனா இருப்பானோ? திருட வந்தவன் ஏமா அப்படி கொட்டை விட்டு தூங்குறான்? இது ஏதோ மப்பிள இடம் மாறின கேஸா இருக்கும். கொஞ்சம் இரு வர்றேன். அவனை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். ஐயோ என்ன 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 அடிக்கிறேன் என்ன என்னடா விளையாடுறீங்களா? எவனோ ஒரு புறம்போக்கு என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணு பக்கத்துல படுத்திருக்கான். அவனை அடிக்காம படுக்கையில இருந்து எழுப்பி பால் பாயசம் கொடுக்க சொல்றீங்களாடா? அண்ணா அவர் ஏதோ புறம்போக்கலண்ணா, எங்க தயாண்ணா. என்னது தயாவா? தயாவா? ஆமா எங்க தலை இது. ஏய் கால்ரா. ஏய் அட பாவிங்களா, இந்த ஏரியாவுல கதவு திறந்து இருந்தா எவன் வேணாலும் என் வீட்டுல வேணாலும் போய் படுத்துக்கலாமாடா? எங்க தயா குழந்தை மாதிரி. மிஸ்டர் முதல்ல நாளை எழுப்பி வெளியே கூட்டிட்டு போங்க. ஐயோ அண்ணன் அவளை சீக்கிரம் எழுப்புடா டீச்சர். நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல சூடா ஒரு கப் டீ போட்டு வாங்களே. யோ பெருசு அந்த கட்டையை கீழே போட்டு ஒரு பாக்கெட் கிங் சிகரெட் வாங்கினா போ. அப்படியே ஒரு பக்கெட் சுடு தண்ணி போட்டு குடித்தீங்கன்னா அண்ணனை குளிப்பாட்டி குழந்தைய கூட்டு போற மாதிரி கூட்டு போயிடுவோம். கொஞ்சம் இருங்க, பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கொண்டு வர பாட்டு கூட்டிட்டு போங்க. பட்டு வேஷ்டி பட்டு சட்டை வித்தா 2000 ரூபாய் தரும். 3 பேருக்கும் சொல்லிருக்கலாம். அலையாதரா. ஐயோ அண்ணன் பாத்ரூம்லயே குளிப்பாருங்க. ஒரு நாளைக்கு பெட்ல குளிக்கடா. தேங்க்ஸ் தயா. சிகரெட் ரெடினே. தயா விளக்கு எடுத்துமா தயா. வலி தயா. என்னடா என் மேல மட்டும் மழை பெஞ்சிருக்கு? தயா அது மழை இல்ல மெட்ரோ வாட்டர். அண்ணே உடனே எஸ்கேப் ஆயிட்டோம்னா இடி மின்னல தப்பிச்சிடலாம். ஹலோ மிஸ்டர், இது எங்க வீடு. முதல்ல எழுந்திருச்சு வெளிய போங்க. தோடா எல்லாம் சுயநலவாதிங்க. என் வீடு உன் வீடுன்னு பிரிச்சு பேசுறாங்க. குஜராத்ல பங்களால குடியிருந்த கலெக்டர் மறுநாள் தெருவுல டென்ட்ல குடியிருந்தானா? சரித்திரம் தெரியாம பேசுறாங்க. அண்ணா அவங்க சயின்ஸ் டீச்சர், சரித்திரம் தெரியாது. நீ ரெண்டி ரெண்டி அப்படிங்கிற பெருசு தள்ள அல்ல அல்ல அப்படியே அனுப்பிச்சல்லிடா. வாதே 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 வா 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 வர டீச்சர். உள்ள போதிலையும் விட மாட்டேங்கிறேன் நெப்போலியனை. ஏய் ட்ரா ட்ரா ட்ரா. ஏய் ப்ரா வா வா. ஏய் வண்டி ஸ்லோ ஓட்டே, ஸ்லோ பண்ணு. வா வா வாசல் தந்துக்கு தயா உள்ள வா. ஏய் கபி கபி வெள்ள பண்ணி தூக்கி நிக்கறான் பத்தியா? பார்ட்டியை கூட்டிட்டு வரேன்ட்டு மலாந்து நிக்கறீங்க. ஏய் நாளைக்கு நான் விசிலச்ச வாய வச்சிருவேன். வண்டி நிறுத்தாத போ. உனக்கு தனியா சொல்லுவாங்களா? அரை மணி ஏந்திரா. டிக்கெட் வாங்காம நடிக்கிறான் பத்தியா? ஏய் சிக் போ. பேண்ட் கீஞ்சிட்டு பண்றா பண்ணனே. உட்கார் தயா உட்கார். ஏய் எங்கடா பார்ட்டிக்கு இது? ஜண்டா பார்ட்டி. கிரவுண்ட் பார்ட்டி ஆகுது. கிரவுண்ட் பார்ட்டியே தான். என்னது? அண்ணே இந்த ஆள் பேர்ல சிட்டி நடு சென்டர்ல 3 கிரவுண்ட்ல ஒரு பில்டிங் இருக்குது. அதை உங்க அப்பா ஒரு ஆளுக்கு வாடகைக்கு விட்டுருக்கான். திடீர்னு அவங்க அப்பா மண்டையை போட்டதுனால இதே சாக்கா வச்சுன்னு பார்ட்டி இடத்த காலி பண்ண மாட்டேன் ரப்சர் பண்றான். எவ்வளவு சொல்லியும் காலி பண்ண மாட்டேன்னு தகராறு பண்றாங்க. அனுபவ பார்ட்டியதான் அது இதுன்னு லா பாயிண்ட் எல்லாம் பேசுறாங்க. அந்த ஏரியால தான் தாவணி அண்ணன் இருக்காரு. அவர்கிட்ட பேச வேண்டியதானே?
முதல் தடவையா தவமணி அண்ணன் தான் பேசணும். குடியிருக்கிற பார்ட்டியோட அண்ணன் ஹைகோர்ட் ஜட்ஜி. அவங்க 2 பிள்ளைங்களும் லாயர்ஸ். ஒருத்தன் கிரிமினல், இன்னொருத்தன் சிவில். தவமணி ஐயா சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. பாஜார கிரவுண்ட் எவ்வளவு தேரும்? கிரவுண்டு 30 லட்சத்துக்கு மேல போகுங்க. 30 லட்சமா? அப்ப நிறைய செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, எவ்வளவு செலவானாலும் கவலை இல்லை. இதுல 25,000 ரூபாய் இருக்கு, அட்வான்ஸா வச்சுக்கோங்க. பார்ட்டி என்ன ஜாதி? யாரடாம்பி, என்ன கேஸ்? சிவிலா இருந்தா ரைட்ல போ, கிரிமினலா இருந்தா லெப்ட்ல போ. कृष्णा निवेदने बारो, कृष्णा निवेदने बारो, वेगने बारो, मोगवन्नु तोरो, कृष्णा निवेदने बारो, कृष्णा निवेदने. பண்ணிட்டானே, இனிமே என்ன இந்த புக்ல எங்க 2 பேர் போட்டோவே போட்டுக்கறாங்க தயா. எதுல? போலீஸ் ஏரியா? ஜூனியர் மெடல்லப்பா. வாடா. அட மூதேவிகளா, இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாத்தீங்களா? எங்கனே போட்டோ பார்த்த சந்தோஷத்துல நாயர்கிட்ட டீ கூட குடிக்காம அப்படியே விட்டு வந்துட்டேனே. அவன் டீயோட ஸ்ட்ராங்கா யாரோ போட்டு கொடுத்திருக்காங்க, படி. டேய் பட்றா. குடு. ராமகிருஷ்ணா நகர் கார்ப்பரேஷன் தண்ணீர் தொட்டி ஆக்கிரமிப்பு. ரவுடி தயாவின் அராஜகம். பிரபல ரவுடி தயாவும் அவனது கூட்டாளிகள் கப்பிசேகர், தொட்டி சிவாவும் ராமகிருஷ்ணா தண்ணீர் தொட்டியில் கூரை போட்டு குடித்தனம் நடத்துகிறார்கள். அதை தட்டி கேட்க தைரியம் இல்லாமல் பொதுமக்கள் குடி தண்ணீருக்காக அவதிப்படுகிறார்கள். நாயே, யாருடா யாருடா உங்களை போட்டோ எடுத்தது? எதிர் வீட்டுல இருக்காங்க துளசி டீச்சர், அவங்கதான். இந்த டேங்க் முன்னாடி தெளிவா நிக்க வச்சு போட்டோ எடுத்திருக்கான். நீங்களும் போஸ் கொடுத்திருக்கீங்க, புறம்போக்குகளா. நிக்க சொன்ன வாயில விரல வச்சு நின்னுடுதாடா? இல்லனே, எங்களை பார்த்தா அமீர் கான், ஷாருக் கான் மாதிரி இருக்குன்னாங்க. அதான். அந்த பார்ட்டி இந்த மாதிரி வில்லங்கம் பண்ணணும்னு தெரியாது தயா. தயான்ற எங்கயா இருக்கா? தண்ணி டேங்க் மேல இருக்கா சார். இங்க துளசிங்கிற யாரியா? ஏதோ இந்த அம்மா தான் சார். கொண்டாயாது இந்தாங்க சார். ஏமா இதுல வந்திருக்கிற மேட்டரை நீதான் எழுதினியா? ஆமா சார். ஏமா கார்பரேஷன்ல ஏதாச்சும் தப்பு நடந்துன்னா எங்களை மாதிரி அதிகாரிகளை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை விட்டு ஜூனியர் உடனே நக்கீரல எழுதுனா பிரச்சனை தீர்ந்துருமா? சார், நான் இது வரைக்கும் 3 கம்ப்ளைண்ட் எழுதி கார்ப்பரேஷன் பாக்ஸ்ல போட்டுட்டு வந்தேன். போன வாரம் பெஞ்ச மழையில கவுன்சிலர் பையன் கம்ப்ளைண்ட் பேப்பர்ல கத்தி கப்பல் செஞ்சு விட்டுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்டெப்பே எடுத்தேன். நீங்க இன்னும் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலனா நான் கமிஷனர் சிஎம்க்கு கூட ஃபேக்ஸ் பண்ணுவேன். ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்களே. இப்போ என்ன அவனை விசாரிக்கணும் அவ்வளவுதானே? வாங்க என்னோட, உங்க முன்னால விசாரிக்கிறேன். கார்ப்பரேஷன் கமிஷனரா? என்னயா அண்ணன் தயா கிட்ட பேசணுமா? அண்ணன் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, 1 hour கழிச்சு பேசு. நிறுத்தியா? என்ன பிலிம் காட்டியா? கார்பரேஷன் கமிஷனர் வெளியூர் போய் 4 நாள் ஆச்சு. தெரியும், அதனால தான் நாங்க எஸ்டேட்ல பேசுறோம். செல்போன்ல பேசிட்டா பெரிய இடத்து தொடர்பு இருக்குன்னு பயந்துரும் நினைச்சியா? எங்க தயா? நான் தான். என்ன விஷயம்? நீங்க கார்பரேஷன் டேங்க் மேல அத்துமீறி குடிசை போட்டுக்கீங்க. யோ, எவன் சொன்னது நாங்க டேங்க் மேல குச்சை போட்டுக்கறானே? எங்க குச்சைக்கு தான் நீங்க டேங்கே கட்டிக்கிறீங்க. ரவுடிங்கனா எங்க வேணா குடிசை போட்டதா உடனே பிரிச்சிருங்க. இல்ல எங்க ஆளுங்க பிரிச்சு எறிஞ்சிருவாங்க. ஏய், நான் யார்கிட்ட பேசுறேன்? நீ தயா கிட்ட பேசுறேன், ஜாக்கிரதை. ஏய், ஏதோ ஒரு பொம்னாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆட்டிக்கு வந்துட்டியா நீ? எங்க பிரி பார்க்கலாம். ஏய், பொட்ட கோழி கூவி பொழுது விடிஞ்சிருக்கா என்ன? விடுங்கடா, ஐயா அவர் டியூட்டியை பாக்குறாரு. டேய் கப்பு, நம்ம மேட்டர் எடுத்து காட்டு. ஏப்பா, ரேஷன் கார்டு உங்க ரேஷன் ஆபீஸ்ல ஊடு தேடி வந்து எழுதி கொடுத்துட்டு போனது. தயா குடும்பத்திலே வயது 28, தொட்டி சிவா வயது 27, கப்பி சேகர் ஐயா. அடுத்த ஐட்டத்தை கொடுறா. தோ குடுக்கறேனே, புடி எலக்ட்ரிசிட்டி பில். 7 வருஷமா இந்த வீட்டுக்கு நாங்க கரண்ட் பில் கட்டிட்டு கரண்ட் பில்ல பார்த்தோன்னே ஸ்டாக் ஆயிடுச்சு பத்தி ஆபீசர். இது சிங்கிள் பேஜ், 3 பேஜ்க்கு அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து தோ குடுக்கறேன். இந்தா கார்ப்பரேஷன் ரசீது.
உங்க பில் கலெக்டரே கொடுத்தது. ஆர்கே நகர் 134 வட்டம் கார்பரேஷன் தண்ணீர் தொட்டி அடிமனை சொத்து வரிக்கு 125 ரூபாய் வசூலிக்கப்பட்டது. முடியா நைட்ல வெட்டணும், ஆனா அது கணக்குல வரல. இந்த ஏரியா பில் கலெக்டர் யாரு? புண்ணியமூர்த்திங்க. அட பாவி, ஈராஸ்ல போகும்போது வாட்டர் டேங்க 125 ரூபாய் வித்துட்டு போயிட்டாயா? ஏய், 10 வருஷத்துக்கு மேல லைட் ஹவுஸ்ல கூட இருந்தாலும் அது அவனுக்கு தான் சொந்தம். தள்ளுடி, சட்டம் தெரியுமில்ல? ஏப்பா தயவுடையப்பா, மேல இருக்குதுப்பா. கேஸ் கனெக்ஷன் வந்துக்குது. கனெக்ட் போடி 200 ரூபாய் பணம் கொடு. ஓ ஸ்டவ் பின்னால வந்து கிடக்குது. பாத்தீங்களா, கேஸ் கனெக்ஷனே வந்துடுச்சு. சார் சென்ட்ரல் லெவல்ல ரெக்கார்டு வச்சிருக்கான் சார். இந்த இடத்த உடனே காலிப்படுத்து, நமக்கு சேஃப்டி சார். இல்லன்னா நமக்கே கேஷ் கனெக்ஷன் கொடுத்துருவான் சார். சென்டர் ஸ்டேட் 2 சப்போர்ட் வச்சிருக்கான். வா போயிடலாம். மூணு பேரும் மொத்தமா குடிச்சிடலாம். சார் நில்லுங்க. சார் என்ன சார் சைலண்டா போறீங்க? அப்ப எங்க பிரச்சனைக்கு வழி? எங்க டிபார்ட்மெண்ட்லயே ஏகப்பட்ட ஓட்டை இருக்குமா, அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு உன் பிரச்சனையை தீக்க வரேன். இந்த பாருமா, மோசமான ரவுடிங்க இருக்கிற ஏரியாவுல குடியிருக்கிற. முதல்ல இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க வெளியே பாத்துக்க. சொல்றத சொல்லிட்டேன். நான் ஆபீசர் சிலாங்கே. அப்படியே போயினா என்ன அர்த்தம்? ஊடு உங்கள்டா இல்ல எங்கள்டா? கூடிய சீக்கிரம் செகண்ட் ஃப்ளோர் கட்டுவோம், வந்து பால் குடிச்சிட்டு போ. ஏய், நில்லுங்கடா. உங்களுக்கெல்லாம் என் மேல எவ்வளவு பாசம்டா. புதுசா வந்த கொடை கூலிக்கு தான் என்ன பத்தி தெரியாது. உங்களுக்கெல்லாம் என்னடா ஆச்சு? ஏய், இந்த பொட்டச்சு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல உங்க எல்லாரோட கையெழுத்து இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏண்டா இஸ்திரி, எனக்கே வெப்பியா? பிஞ்சிடுவேன், கறி கூட கிடைக்காது. ஆமா, அந்த கம்ப்ளைண்ட்ல ஹிந்திலயே ஒரு கையெழுத்து இருந்ததாமே. ஏரியாவுல பனி பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதனால சேர்த்து கையெழுத்து போட்டோம். ஏண்டா நாயரு, உனக்கும் பால் ஊத்தணுமா? எந்த குருவாயூரப்பா, நான் ஒண்ணும் செய்யல. எல்லாம் அந்த டீச்சர் செஞ்ச வேலை. अरे रामे ओ बदमाश, मुझे खून करो, मैं मारूंगा मारूंगा मारूंगा, मैं नहीं छोड़ूंगा, जिंदा नहीं छोड़ूंगा. என்ன வீடு இல்லாம நடுத்தருவுல நிக்க வைக்கணும்னு நினைச்ச இவனுங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நடு தெருவுலயே நிக்கணும், படுக்கணும், தூங்கணும். எல்லார் வீடையும் கூட்டுங்கடா.